அவங்க அப்பாவை பார்த்த உடனே உள்ளே ஓடி போயிட்டு பூமி சந்தோஷமாக அவரை கட்டி பிடிச்சி அப்பான்னு சொல்லி பேசுகிறாங்க. இதை பார்த்த அபூர்வாக்கும் அவங்க பொண்ணு நக்ஷத்ராக்கும் செம கடுப்பில் இருக்கிறாங்க. அவருமே நல்லா பேசுகிறாரு, இது பண்ணுறாரு, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைம்மா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம், உன்னை யாரும்மா கட்டுறது சொல்லுமா, அவங்கள நான் என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்கிறாங்க. அது யார், என் ஆன்ட்டி மாதிரி தான் இருந்தாங்க, ஆன்ட்டி நீங்கள் தானே கட்டுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஐயோ இப்படி மாட்டி விட்டாலேன்னு பயந்துடுறாங்க அபூர்வா. அதாவது ஆன்ட்டி மாதிரியே இருந்தாங்க, தலை கம்மல் எல்லாமே ஆன்ட்டி மாதிரியே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. அப்பாடான்ற மாதிரி அமைதியாகிடுறாங்க அபூர்வா ஒரு பக்கம். சரி யார் என்னன்றது அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அங்கிள் எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அம்மா உனக்கு இல்லைதா வா அப்ரூவா எடுத்து வை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா அப்ரூவா செம்ம கடுப்பாக வராங்க. அப்புறம் சாப்பாடு போட்டு கொடுக்குறாங்க. எனக்கு அப்பளம் வைங்க, எனக்கு பொரியல் போடுங்க, எனக்கு நெய் ஊற்றுங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பூமி வேலை வாங்கிறத பார்த்து செம்ம கடுப்பாயிட்டு அபூர்வா வந்துட்டு வேலைக்காரி மாதிரி நடத்துகிறாளேன்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணுக்கிட்ட புலம்பிட்டு இருப்பாங்க. அப்போ வந்துட்டு ஆன்ட்டி சாம்பார் ஊற்றுக்குன்னு அவங்க அப்பாவை பார்த்து சாப்பிட்டுக்கிட்டே இவங்க சொல்ல, உடனே குழம்பு சுட சுட எடுத்து கையில் ஊற்றிடுறாங்க. இதை பார்த்த ஏன் அபூர்வா பார்த்து பண்ண மாட்டேன், குழந்தை துடிச்சிச்சின்னு சொல்லிட்டு அப்புறம் கை கழுவி விட்டு அப்படி இது பண்ணி விடுறாரு. அதுக்கப்புறம் சரி இதுக்கப்புறம் எப்படி சாப்பிடுவாவ அப்படின்னு வீரா கேட்க, நானே ஊட்டி விட்றேன் என் பொண்ணுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பூமி வந்துட்டு எங்கள் அப்பாவை எனக்கு ஊட்டி விடுவார் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அப்படின்னு சொல்ல, சரி நானே ஊட்டி விட்றேன்னு சொல்லிட்டு இவரே ஊட்டி விட்டாரு. அப்படியே சந்தோஷமாக வந்து பூமி சாப்பிட்றாங்க. அம்மா நீ இல்லாத குறை தெரியாமல் அப்பாவே வந்துட்டு எனக்கு அம்மாவாக மாதிரி ஊட்டி விட்றாங்க, எனக்கு சந்தோஷமாக இருக்குன்னு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்து அபூர்வாவும் அவங்க பொண்ணு செம கடுப்பாயிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இங்கே பார்த்திங்கன்னா கரெக்டாக இவங்க வந்துட்டு தோட்டத்துக்கு இது பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு கிருஷ்ண பிரசாத் கால் பண்ணுறாரு. ஹலோன்னு எடுத்து பேசுகிறாங்க. நான் போயிட்டேன் வீட்டுக்கு, நீ சொன்ன மாதிரி அங்கே யாரையும் நான் எதிர்பார்க்கல, ஆனால் உனக்காக தான் அதை செஞ்சேன், நீ எதை சொன்னாலும் நான் செய்வேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக நம்ம பூர்ணி காலேஜிலேருந்து அழுதுகிட்டே வராங்க. என்னாச்சு பூர்ணின்னு சொல்லி கேட்க, ஃபோன் கால் அப்படியே லைன்லேயே இருக்கிறாரு கிருஷ்ண பிரசாத். இந்த மாதிரி இந்து வந்துட்டு உனக்கெல்லாம் எங்கேருந்து கல்யாணம் நடக்கும்போது உங்கள் அம்மா மாதிரி தான், நீ யாருன்னா அப்படி இப்படின்னு பேசுகிறா, ஏம்மா அவர் கட்டின தாலி உன் கழுத்தில் இன்னும் தானே இருக்குது, இங்கேருந்து தானே அவர் அங்கே போனார், அங்கேருந்து ஒன்றும் இங்கே வரல, ஏம்மா அதை யாருமே யோசிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அதை கேட்டோன்னே என் வயிற்றில் பொந்ததுக்காக நீயும் ககனும் எவ்வளோ கஷ்டப்பட போகிறீங்களோ தெரியல இன்னும் அப்படின்னு அவங்களும் ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. இதெல்லாம் கேட்டு கிருஷ்ண பிரசாத் தான் ரொம்பவே அப்செட் ஆகிடுறாரு. ஒரு பக்கம் இங்கே சாப்பிட்டு முடிச்சோன்னா பூமி கிளம்புறேன்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க அம்மா அப்பா ஃபோட்டோவை பார்த்துட்டு எனக்கு அந்த ஃபோட்டோ கொடுக்குறீங்களா, நான் என் கூட வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் அம்மா, ஏன்னா அது எங்கள் அம்மா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மாவான்னு எல்லாம் ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அவங்க என்னோடய குருவை வந்துட்டு அம்மா அப்பா ஸ்டாண்டர்ட் தானே பார்க்கணும், அதான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க பூமி. உடனே வந்துட்டு அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டு அபூர்வா சொல்கிறாங்க. அதான் ஆசையாக கேட்குறாள் அவங்க மாமா சொல்ல, உடனே வந்துட்டு இல்லை மாமா அதுக்கு சொல்ல, அந்த ககன் வந்துட்டு உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காதுல்ல அவனுக்கு உங்களை, அப்புறம் அங்கே இவள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஃபோட்டோ தூக்கி போட்டு எதுனா பண்ணாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இவ்வளோ தூரம் கேட்குறேன்னா வந்துட்டு அவர் வந்து அது எப்படி நான் உங்கள் ஃபோட்டோ வந்துட்டு உடைக்கிற அளவுக்கு இது பண்ணுற அளவுக்கு விட்டுருவேனா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் அது சொல்கிறதும் கரெக்ட் தான், சரிம்மா நீ எடுத்துப்போ அப்படின்னு சொல்ல பூமி சந்தோஷமாக அந்த ஃபோட்டோவை கழட்டி எடுக்கிறாங்க. அப்போ பக்கத்தில் இருந்து செரி ஃபோட்டோவை பார்த்துறாங்க. இவர் ஃபோட்டோ எப்படி இங்கேன்னு ஷாக் ஆகிட்டு அப்புறமா அம்மா பக்கத்தில் இருக்க அந்த பையன் யார் அப்படின்னு சொல்லி கேட்க, என் தங்கச்சி பையன் செரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் பூமிக்கு புரிய வருது. அப்புறம் சரிப்பா நான் கிளம்புறேன், ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. வெளியே வந்தால் கரெக்டாக செரி இருக்காங்க. நீங்கள் எப்படி இங்கேன்னு கேட்க, இல்லை எங்கள் வீடு இங்கே தான் பக்கத்தில் இருக்குது, நீ எங்கே இங்கேன்னு சொல்லி கேட்க ஏதோ சொல்லி சமாளிக்கிறாங்க. இதுக்கு மேலே சமாளிக்க நினைக்காதீங்க, இது உங்கள் வீடு தானே எனக்கு தெரியும், உண்மையை சொல்லிவிடுங்க என்ன விஷயம்னு சொல்லிட்டு நான் அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசணும், தனியாக வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்புறம் செரிக்கிட்ட வந்துட்டு சொல்லுங்கள், உண்மையிலே நீங்கள் தான் என்னை காப்பாற்றுனீங்களான்னு கேட்க செரி திரும்ப முடிக்கிறாரு. இதுக்கு மேலே என் ஃபீலிங்ஸோடு விளையாடாதீங்க சொல்லுங்கன்னு சொல்ல, இல்லை நான் இல்லை அண்ணன் தான் வந்துட்டு உன்னை காப்பாற்றுனது, ககன் அண்ணன் தான் சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே ஒரே சந்தோஷமாயிடுறாங்க. சரி ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நேராக ககன் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகிறாங்க. குடுகுடுன்னு ஓடுறாங்க. உள்ளே போய்ட்டு ஃபோட்டோ வந்துட்டு அங்கே இருக்க டேபிள் மேலே வச்சுட்டு நேராக ககனை போய் மீட் பண்ணுறாங்க. ககனை போய் கட்டி பிடிச்சி முத்தாலாம் கொடுத்துட்றாங்க. என்னாச்சு என்னாச்சு எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்க தையத்தக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ வந்துட்டு இவ்வளோ வருஷமாக வந்துட்டு மனசில் வச்சுட்ருக்கிய அந்த கோல்ஸே நான் தான், என்னை காப்பாற்றினி 23 வருஷத்துக்கு முன்னாடி, அந்த குழந்தை நான் தான் சொல்கிறாங்க. ககன் செம்ம ஷாக்காகி போயிட்டுறாரு. இது உண்மையிலே நடக்குதா இல்லை என்ன ஏதுன்றதை வரப்போகிற எபிசோட்ஸில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.